Hi friends, welcome to Software and Web Technology. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஃப் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஃப்னு என்ன சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கன்னா எல்சிஃபோட சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு அந்த இஃப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் சரிங்களா. சப்போஸ் அந்த இஃப்ல இருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துட்டு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா எல்சிஃப் பார்ட் போயிடும் சரிங்களா. ஸோ எல்சிஃப்ல என்னன்னா இதில் ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா அந்த எல்சிஃப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் சரிங்களா. சப்போஸ் இந்த எல்சிஃப்லையும் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துட்டு அப்படின்னா டேரெக்டாக எல்ஸ் பார்ட் போயிட்டு அந்த எல்ஸ் பார்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எல்சிஃப்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்சிஃப்டை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம வந்து எத்தனை எல்சிஃப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஃப் யூஸ் பண்ணி வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் சரிங்களா. சில பாருங்க என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு நம்பர் நான் என்டர் பண்ணுறேன் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 3 ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 to 15 ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா 51லேருந்து 100 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 100 கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த நம்பர் வந்து என்ன நம்பர் என்டர் பண்ணுறோமோ அந்த நம்பர் வந்து இந்த ரேஞ்சில் வந்து எந்த ரேஞ்சுக்கு சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெடர் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க நான் ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்க சரிங்களா. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிஜர் டைப்பில் நம்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு நம்பர் கெட் பண்ணணும். அந்த கெட் பண்ணுற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு என்டர் த நம்பர்னு சொல்லி டைப் பண்ணுறது சரிங்களா. ஸோ என்டர் த நம்பர் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் கெட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போனால் ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். அண்ட் தென் கமா அட்ரஸ் ஆஃப் நம்ங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்டர் பண்ண போகிற வேல்யூ வந்து அந்த நம்ங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து இஃப் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் இஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு அந்த இஃப்ல ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் சரிங்களா. சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா டேட்டா எனக்கு எல்சிஃப் வந்துடும். அந்த எல்சிஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கண்டிஷன் கொடுப்போம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த எல்சிஃபில் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் சரிங்களா. சப்போஸ் அந்த எல்சிஃபில் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா டேட்டா வந்து எல்ஸ் பார்ட் போயிடும். ஸோ அந்த எல்ஸ் பார்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 to 15 சொல்லி இருந்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து நம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் நான் 1 டைப் பண்ணுறேன் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அன்சிம்பிள் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் நான் வந்து 50 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 to 15 இருக்கும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நம்மளை வந்து ஒரு வேல்யூ என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த நம்ம என்டர் பண்ண போகிற வேல்யூ வந்து 1 இருக்கலாம் இல்லை 1க்கு மேலே இருக்கலாம் சரிங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து இஃப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும். அண்ட் தென் இந்த 2 கண்டிஷனில் எனக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துட்டு அப்படின்னா எனக்கு இந்த இஃப் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகாது சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம் லெஸ் நார் ஈக்குவல் 50 கொடுக்குறேன்னு சரிங்களா. ஸோ அப்போ இந்த நம்மளுக்கு வேல்யூ வந்து 50குள்ளே தான் இருக்கணும் சரிங்களா. 50 இருக்கலாம் இல்லை 50குள்ளே இருக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும்னா இந்த இஃப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஃபில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரேஞ்ச் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து நம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் நான் 51 டைப் பண்ணுறேன் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் டைப் பண்ணுறேன் சரிங்களா. நம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் நான் வந்து 100 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 51 இருக்கலாம் இல்லை 51க்கு மேலே இருக்கலாம் சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அது செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 100 டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இது நம்மளுக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 100 இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 100குள்ளே இருக்கலாம் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தா செகண்ட் கண்டிஷன் சரிங்களா. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்ஸ் பார்ட்டில் வந்து எபோவ் 100 சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த இஃப் கண்டிஷனில் பாருங்க நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் வந்து 1லேருந்து 50 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்த நம்பர் வந்து 1லேருந்து 50 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. நான் என்ன பண்ண போனால் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா நம்பர் வந்து 1லேருந்து 50 இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா கிவன் நம்பர் ஸோ கிவன் நம்பர் பிரிண்ட் ஆகணும். நான் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். அண்ட் தென் இஸ் பிட்வீன் WEN பிட்வீன் சரிங்களா. அண்ட் தென் ரேஞ்ச் 1 to அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 50 சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து
இந்த 1லேருந்து 50 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா கிவன் நம்பர் அந்த நம்பர் இங்கே பிரிண்ட் ஆகும் அண்ட் இஸ் பிட்வீன் ரேஞ்ச் 1 to ரேஞ்ச் 15 சொல்லி பிரிண்ட் ஆகணும்னு சரிங்களா. அண்ட் தென் அந்த நம்பர் இங்கே பிரிண்ட் ஆகணும்னு என்ன பண்ண போகிறேன்னா அந்த வேரியபிள் போட்டிருக்கேன், நான் என்ன பண்ணால் நம்மும் சொல்லிட்டு அந்த வேரியபிள் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கவர் பண்ணிக்கிறேன், இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷன் அப்படியே கவர் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் எல்சிஃபில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த எல்சிஃபில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து 51லேருந்து 100 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா கிவன் நம்பர் அந்த நம்பர் இங்கே பிரிண்ட் ஆகணும். அண்ட் தென் பிட்வீன் ரேஞ்ச் வந்து 51லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. நான் என்ன பண்ண போனால் 51 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 ரிமூவ் பண்ணிவிட்டு 100 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா டேட்டா வந்து எல்ஸ் பார்ட் வந்துடும் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனால் எல்ஸ் பார்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கிவன் நம்பர் 5 இஸ் பிட்வீன் வந்து எபோ 100 சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எபோ 100 டைப் பண்ணுறது சரிங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ என்ன பண்ண போனால் நம் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க போகிற நம்பர் வந்து 1லேருந்து 50 இருந்தால் கிவன் நம்பர் அந்த நம்பர் பிரிண்ட் ஆகிட்டு பிட்வீன் ரேஞ்ச் வந்து 1லேருந்து 50 வரைக்கும் சொல்லி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தது இல்லை 50க்கு மேலே இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து எல்சிஃப் வந்துடும் சரிங்களா. ஸோ எல்சிஃபில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து 51லேருந்து 100 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா கிவன் நம்பர் அந்த நம்பர் பிரிண்ட் ஆகும். அந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 51லேருந்து 100 வரைக்கும் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. சப்போஸ் அந்த நம்பர் வந்து 100க்கு மேலே போச்சு அப்படின்னா டேட்டா எல்ஸ் பார்ட் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா given number அந்த நம்பர் பிரிண்ட் ஆகிடும். அண்ட் தென் above 100 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எல்சிஃப்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் வைக்கிறேன், மேலே போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணலாம் ஒரு வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூ வந்து 1லேருந்து 50 இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த இஃப்ல இருக்கிற ரேஞ்ச் வந்து பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அதாவது 1லேருந்து 50 சொல்லி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அந்த 50க்கு மேலே இருந்தது அப்படின்னா 51லேருந்து 100 சொல்லிட்டு அந்த ரேஞ்ச் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் 100க்கு மேலே இருந்ததுன்னா எபோ 100 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து 25 என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா கிவன் நம்பர் 25 இஸ் பிட்வீன் ரேஞ்ச் 1 to 50 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த 25 நம்பர் வந்து 1லேருந்து 50 சொல்லி பிரிண்ட் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரன் பண்ணுறது சரிங்களா. பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன், அதில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க இந்த கமெண்ட் பண்ணிட்டு ரன் ஆயிடுச்சு. இல்லை என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து நான் 50க்கு மேலே அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 100 நம்பர் என்டர் பண்ணுறது சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் வந்து 85 டைப் பண்ணுறது சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா கிவன் நம்பர் 85 இஸ் பிட்வீன் ரேஞ்ச் வந்து 51 to ரேஞ்ச் வந்து 100 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா இந்த 85 நம்பர் வந்து 51லேருந்து 100 இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும் சரிங்களா. சப்போஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா 100க்கு மேலே வேல்யூ என்டர் பண்ணுறது சரிங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே பில்ட் ஆப்ஷன் போயிட்டு பில்ட் ரன் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரேஞ்ச் வந்து 100க்கு மேலே டைப் பண்ணுறது சரிங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 125 டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா கிவன் நம்பர் 125 இஸ் எபோவ் 100 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் கொடுத்த நம்பர் வந்து 100க்கு மேலே இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.